அதிமுகவை RSS வழிநடத்துவதில் என்ன தவறு? விஜயும் RSSல் சேரணும். எல். முருகன். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. அதிமுகவை RSS வழிநடத்துவதில் என்ன தவறு என RSS கையில் அதிமுக உள்ளது என த.வே.க தலைவர் விஜய் வைத்த விமர்சனத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பதிலடி கொடுத்துள்ளார். RSS சமூக சேவைக்கான இயக்கம். அந்த இயக்கத்தின் கருத்துக்களை அதிமுக கேட்பது வரவேற்கத்தக்கது. RSSஐ பார்த்து த.வே.க தலைவர் விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் எல். முருகன். நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய இணையமைச்சர் எல். முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள குடியிருப்பு பகுதியில் இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினார். இந்த நிகழ்வை தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிக்காதது குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஓரவஞ்சனையுடன் நடந்து கொள்ளக்கூடாது. முதலமைச்சர் பக்ரீத், கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்கிறார். ஆனால் இந்துக்களை மட்டும் ஒதுக்கி வைக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து கூற வேண்டும். இது எனது விருப்பம் என்றார். முதல்வர் ஸ்டாலின் கேரளாவில் நடக்கும் ஐயப்ப பக்தர்கள் பூஜையில் கலந்து கொள்வது குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் நாடகம் போடுகிறார். இந்து மக்களின் பண்டிகைக்கு வாழ்த்து கூறாமல் இந்து மதம் மீது நம்பிக்கை இல்லாத அவர் கேரளாவில் நடக்கும் ஐயப்ப பக்தர்கள் பூஜையில் கலந்து கொள்ளக்கூடாது. அவர் வருகைக்கு ஐயப்ப பக்தர்களே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் என்றார். பாஜகவை போல் அதிமுகவையும் RSS வழிநடத்துவதாக விஜய் கூறியது குறித்த கேள்விக்கு, RSS என்பது சமூக சேவைக்கான இயக்கம், நூற்றாண்டு கண்ட இயக்கம். இந்த இயக்கம் குறித்து ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர் உள்ளிட்டோரும் பேசியுள்ளனர். அவர்கள் RSS சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டுள்ளனர். அரசியல் கட்சிகளை நல்வழிப்படுத்தும் அனைத்து கொள்கைகளையும் RSS இயக்கம் கொண்டுள்ளது. அப்படிப்பட்ட இயக்கம் அதிமுகவினை வழிநடத்தினால் என்ன தவறு? முதலில் விஜய் தான் RSSல் சேர்ந்து அரசியல் தெளிவு பெற வேண்டும். RSS கொள்கைகள் மூலம் விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.